இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of Day. And today is 18th August 2025. It's a Monday. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் எப்போ அனுபவிக்க முடியும் தெரியுங்களா? உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் கனத்தை கொடுக்கும் பொழுது, நீ கர்த்தர் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு கனத்தை கொடுப்பாரு, நிச்சயமாக கொடுப்பாரு. அப்பொழுது நிச்சயம் அந்த கனம் உனக்கு ஒரு நிறைவை தரும், ஒரு சந்தோஷம் தரும். நிச்சயமாக பேரும் புகழும் அல்ல அருமையானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயம்தான் கனம், சந்தோஷம் எல்லாமே. சரி, இன்னைக்குள்ள வசனத்தை பார்ப்போமே. மார்க் சாப்டர் 4 verse 23. கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். If anyone has ears to hear, let him hear. Hallelujah. காது இருந்தா காது கேட்கணும். சரி, அப்படின்னா என்ன நினைக்க? காது உள்ளவன் கேட்பதற்கு காது இருந்துள்ளவன், காது உள்ளவன் கேட்க கடவன். காது எதுக்காக கர்த்தர் படைத்தார் என்றால் நாம் கேட்பதற்காக. சரியா? கேட்டு என்ன செய்வதற்கு? கேட்டு அந்த வார்த்தை நம்முடைய சிந்தனைக்குள் அது நம்ம வாழ்க்கையிலே அது செயலாக மாறி விடுகிறது. இங்கே வா என்று ஒருத்தர் கூப்பிடுறாரு, அந்த வார்த்தை உன் காதிலே விழுகிறது. அது உன் சிந்தனைக்கு போய், மூளைக்கு போய், சரீரத்துக்கு போய், நான் போக வேண்டும் என்று உன் சரீரம் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து என்ன செய்து போகுது, கூப்பிடுறாரு வா. ஆண்டவர் சொல்றாரு, காதுடைய படைப்புக்கு காரணமே நீ கேட்பதற்காகத்தான். கேட்டு அப்படியே இருப்பதற்கு அல்ல. கேட்டு நீ வாழ வேண்டும், செய்ய வேண்டும். அப்பதான் நீ கேட்டதற்கு அர்த்தம் இருக்கு. செவடங்காதுல சங்குதன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப காது கேளாத இடத்துல என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கேட்க போறதில்ல, அதை செய்ய போறதில்லை. அப்போ உனக்கு காது இருந்தா, நீ கேட்கறதுக்கு காது இருந்தா அதன்படி நீ செய்யணும், அதன்படி வாழணும், அதன்படி நீ மாறணும். ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியங்களை சொல்லி வர்றார். விளக்கின் தண்டினால் தான் வைக்கணும். யூ நீட் டு புட் த லைட் ஆன் த ஸ்டாண்ட், நாட் அண்டர் த பெட், அண்டர் த டேபிள். ஆண்டவர் இது இப்படி. அப்புறம் இந்த விதையை பற்றி பேசி வருகிறார். நல்ல விதை எதுன்னு. இப்ப இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்குன்னா, இதை கேட்டு அப்படியே இருப்பதல்ல, அந்த வார்த்தைகள் உனக்குள் கிரியை செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும். உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்த விரும்புவீர்கள், மகிமைப்படுத்துவீங்க. சிலர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, we are not judging people, but when we see, when they hear the word of God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த 4 நிலம், நல்ல நிலம் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆமா தானே? bear fruit 30 folds, 60 folds, 100 folds. When the Lord say you hear, that means you must bear fruit. That should be changes must take place in your life. மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலே வர வேண்டும். ஒரு சத்தியத்தை கேட்கிற, ஒரு உண்மையை கேட்கிற, என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாற வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான். அப்பதான் உனக்கு காது இருக்கிறதுல அர்த்தம் இருக்கு. என்ன வார்த்தைகள் எப்படி வந்தாலும் நான் செய்வேன், என் வழியில தான் நான் போவேன் என்று சொன்னால், உனக்கு காது இருந்தும் இல்லாததுக்கு அர்த்தம். அதுதான் சொல்றாரு, கேட்பதற்கு உனக்கு காது இருந்தா நீ கேட்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தை வெறுமையாய் போகக்கூடாது. அது அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்று கர்த்தர் விரும்புகிறார். In every word there's a purpose. When the Lord sent his word, dear brother and sister, surely that word will bring that blessing to you.
Without a blessing, the word won't come back, the Bible says. He does the purpose. அது நிச்சயமாக அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். அப்பொழுது நீ கேட்கிற நீ அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்வார். அவர் போதுமானவராய் இருப்பாரு. ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய வாரத்தை, புதிய நாளை ஆசீர்வதிங்க. அப்படி வார்த்தையில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் எப்பொழுதும் காணத்தக்கதாக எங்களுடைய ஞானத்தின் அறிவை திறந்து பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. துதிகான மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பெரிய அற்புதங்கள் செய்ய விரும்புகிறார். அவர் வார்த்தையை கவனி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். Thank you and God bless. Take care.